சுந்தரம் சீரியலாக அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுந்தரம் மேலே பார்த்தீங்கன்னா மேலே இருந்த அந்த தேங்காய் வந்து விழுந்திருக்கும் இல்லையா, அதனால தோள்பட்டையில் பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ அதனால அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அந்த அமராவதியா யாரோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வைத்தியம்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணன் வந்து அந்த சின்ன பொண்ணு சொன்ன மாதிரியே வந்து எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காளியம்மா சொன்னா கண்டிப்பாக இதை பண்ணோம் அப்படின்னா நல்ல செய்தி தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமும் என் குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே எதுவுமே வந்து ஆகிடக்கூடாது, எல்லாரையுமே நீதாம்மா கூட இருந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் எல்லாமே முடிச்சுட்டு வெளியில் வருவாங்க. அந்த நேரம் பார்த்து வெளியில் பார்த்தீங்கன்னா கட்டக்குண்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ வலி வந்து தாங்க முடியலையே, எங்கே தொட்டாலும் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பார். அண்ட் மணியை வந்து கூப்பிடுவார். மணி மணி எனக்கு ஒரு டீ போட்டு கொடு மணி அப்படின்னு சொல்லுவார். என்னம்மா நீ எப்போ பார்த்தாலுமே வந்து ஏதாவது சாப்பிட்றதுல இல்லைன்னா குடிக்கிறதுலே தான் வந்து குறியா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரை போட்டு வந்து அடிப்பார். ஐயோ ஏன் மணி இப்படி பட்ட இடத்துலையே திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டக்குண்டு வந்து சொல்லுவார். என்னம்மா எதுக்கு இப்படி வந்து சும்மா சும்மா ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இரு நான் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போகும்போது, இல்லை மணி எனக்கு ஒன்றும் டீ வேண்டாம், அதுக்கு பதிலாக நீ டிஃபனையே வச்சிரு, நான் அதையே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது, இந்த வலிக்கே நீ இப்படிலாம் கத்திக்கிட்டு இருக்க, உன்னால என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோச்சிக்கிட்டே வந்து நம்ம மணி வந்து உள்ளே போகும்போது கரெக்டாக இந்த பக்கம் வந்து நம்ம சுந்தர பாண்டியை பார்த்தீங்கன்னா வெளியில் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ கூட்டிகிட்டு வந்து இங்கே ஹாலில் வந்து உட்கார வைப்பாங்க. அண்ட் அண்ணன் வந்து அதை பார்த்துட்டு, எதுக்கு ஏன் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்காமல் இப்படி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, நல்லா தைலத்தை தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து தூங்கி எந்திரிச்சாலே உங்களுக்கு அந்த வலி எல்லாமே பறந்து போயிடும், எதுக்காக இப்படி நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் கேட்பா. ஸோ இதை கேட்டுட்டு அந்த பாட்டி வந்து நல்லா சொல்லு அண்ணன், எத்தனை தடவை நான் இவன் கிட்ட சொன்னாலும் இவன் அதை பற்றி காதில் கூட வாங்க மாட்டேங்கிறா, ரெஸ்ட் எடுத்தால் தாண்டா சரியாகும் அப்படின்னு சொன்னால் கூட இவனுக்கு வந்து காதில் ஏறவே மாட்டேங்குது, நீயாவது சொல்கிறத கேட்டு அவன் போயிட்டு ரெஸ்ட் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு அவ்வளோவா ஒன்றும் வலி கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் குறையிற மாதிரி தான் வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி சுந்தரமும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சண்முகம் வந்து வீட்டுக்குள்ளே வராரு. இது வரைக்கும் சண்முகத்துக்கு இந்த மாதிரி சுந்தரத்துக்கு இந்த மாதிரி ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாது. அதனால சண்முகம் வீட்டுக்கு வரும்போது வந்து சுந்தரத்தை பார்த்துட்டு, என்னாச்சு சுந்தரம், எதுக்காக ஒரு மாதிரியாக உட்காந்துருக்க, ஏதாவது உடம்பு சரியில்லையா, காய்ச்சலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சண்முகம் அப்படின்னு சொல்கிறாரு. பின்ன என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி வந்து நீ உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லைங்க மாமா, இந்த மாதிரி வந்து நம்ம தோப்பில் வந்து சுந்தரம் ஐயா நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது மேலேருந்து ஒரு தேங்காய் வந்து கரெக்டாக அவரோட தோள்பட்டையிலே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா என்னப்பா சொல்கிற, நீ உண்மையா எங்கே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தோள்பட்டையை பார்க்குறாரு. ஸோ அந்த இடம் ஃபுல்லாக நல்லா வீங்கி சிவப்பாக இருக்குது. ஐயோ என்னப்பா இப்படி ஆகிருக்கே, எப்படி ஆகும் இப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, தெரியலையே சண்முகம், நீங்கள் எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் நானுமே வந்து சரி அப்படியே வந்து இங்கே காலார நம்ம நடந்து அப்படியே வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி நான் வந்து கிளம்புனேன்ப்பா. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக யாரோ குறி பார்த்த மாதிரியே வந்து எனக்கு இப்படி வந்து விழுந்துருச்சுப்பா. இந்த மாதிரி உன் தோப்பில் இருக்கிற தேங்காய் வந்து என்னை இப்படி பழி வாங்கிருச்சேப்பா அப்படின்னு சொல்லும்போது, சண்முகம் பார்த்தீங்கன்னா அமைதியாகவே வந்து இருக்காரு. சம்மந்தமே இல்லாமல் இப்படி தேங்காய் வந்து யார் மேலேயுமே வந்து இப்படிலாம் விழுகவே விழுகாது, கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் இப்படி விழுகும், இல்லைனா இப்படிலாம் விழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா சண்முகம் நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சுந்தரம், எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி நடந்தப்போ கூட அவங்க சொன்னாங்க, காரணம் இல்லாமல் தேங்காய் வந்து ஒருத்தர் மேலே விழுகாது, அவங்க ஏதாவது ஒரு தப்போ ஒரு தவறோ இல்லை அவங்க மேலே ஏதாவது ஒரு பழி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் தெய்வம் தான் இந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ சுந்தரபாண்டிக்கு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த பக்கம் அந்த பாட்டியுமே வந்து ஒரு மாதிரியாக இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து, அப்படி இருக்கும்போது எதுக்கு மாமா இவங்க மேலே வந்து விழுகணும், இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, தெரியலையே கண்ணு என்னன்னு சொல்லிட்டு, எதனால இப்படி ஆச்சு, ஒரு வேளை எதேச்சியாக கூட விழுந்திருக்கலாம். சரி சுந்தரபாண்டி, இப்போ என்ன ஆச்சு உனக்கு, இப்போ பரவாயில்லையா, இல்லைனா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சண்முகம், சரியாயிடுச்சு, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் பரவாயில்ல சரியாயிடும்னு சொல்லும்போது, சரி ஓகே நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு நம்ம சண்முகம் அண்ணன் போய் பேசுகிறாங்க. என்னங்க மாமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லை கண்ணு, எனக்கு வந்து மனசே சரியில்லை, இந்த விஷயத்தை யார் பண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு எனக்கு வந்து உள் மனசு தோணிக்கிட்டே இருக்குது, அந்த வாயிலா ஜீவன்களை வந்து அந்த மாதிரி பார்த்ததுலேருந்து எனக்கு மனசே வந்து கேட்கல, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டு தான் மாமா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம வீட்டில் நடக்கணும்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அதுவும் திருவிழா நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் போயிட்டு இப்படி ஆயிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் அண்ணன் நீ சொல்கிறதும் சரிதான், அதான் எனக்கு மனசு சரியில்லை, குலதெய்வம் கோயில் வரைக்கும் போயிட்டு வரலாமா அப்படின்னு தோணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
உங்களுக்கு ஓகேனா வந்து போயிட்டு வரலாமாம்மா, இதில என்ன இருக்கு? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதே மாரி வர்ற வழியில நான் வந்து அந்த சின்ன பொண்ணு காளியம்மாவ பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. யாரு கண்ணு? அப்படின்னு சொல்லும்போது, அதான் மாமா அந்த கோயில் பக்கத்தில பூ விப்பாளே ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ண தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓஹோ! அப்படியா? நான் கூட நேத்து அந்த பொண்ண பார்த்தேன். நெறைய விஷயங்கள் வந்து சொல்லுச்சு அண்ணா. ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் கேட்கும்போது. அந்த பொண்ணு சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து உண்மையாவும் இருக்கு. அதே மாரி ரொம்ப பழங்காலத்து ஆள் வந்து பேசுற மாரி தான் அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஆமா, அந்த பொண்ண நீ எதுக்கு பார்த்த? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல மாமா, இதுக்கு முன்னாடி 2, 3 தடவ அந்த பொண்ண நான் சந்திச்சு, அந்த பொண்ணு சொன்னத நான் செய்யும்போது, எனக்கு வந்து நெறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. அதே மாதிரி நான் வர்ற வழியில அந்த பொண்ண பார்த்தேன். ஒருவேள அவ கிட்ட பேசினா, நம்ம மனசுக்கு ஏதாவது ஆறுதல் கிடைக்கும். நம்ம குடும்பத்தில இப்படிலாம் நடந்திருக்கு இல்லையா? இதுக்கு ஏதாவது ஒரு விடை கிடைக்குமா? அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவகிட்ட வந்து பேசினேன். அவகிட்ட வந்து பேசும்போது, என் கையில வந்து அவ வந்து பூவ குடுத்தா. பூவ குடுத்துட்டு வந்து வீட்டுக்கு போனோனே ஒரு களிமண் வந்து எடுத்து அதில வந்து குண்டத்து காளியம்மனோட சிலைய வந்து செஞ்சு, அதில வந்து இந்த பூவ வச்சு நீ வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் உன் தலையில வச்சுக்கோ. கண்டிப்பா வந்து உனக்கு நல்ல விஷயம் வந்து உன்ன வீடு தேடி வரும் அப்படிங்கிற மாரி சொன்னா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா கண்ணு! சரி நீயும் அந்த மாரி பண்ணியா? அப்படின்னு சொல்லும்போது, ஆமா மாமா நானும் அந்த மாரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியோ கண்ணு நல்லது நடந்தா சரிதான். முதல்ல இந்த மாரி கேவலமான கேடுகெட்ட விஷயத்த யாரு பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படின்னு சொல்லும்போது, ஆமா மாமா நீங்க வந்து இந்த மாரி ஆஃபீஸ்க்கு போனீங்களே ரம்யாவ பேசுறதுக்கு, அங்க ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்ணு. அவள நான் என்ன பேசணுமோ அத கரெக்ட்டா பேசிட்டு வந்துட்டேன். ஏன்னா இவ்ளோ நாள் வரைக்கும் அவள சும்மா விட்டு வச்சிருந்தது சரிப்பட்டு வராது. அந்த சரவணனும் சரி, உங்க அத்தையும் சரி அவள தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் இந்த மாரி வேலையெல்லாம் அவ வந்து பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல அவ ஏதாவது ஒண்ணு நம்ம குடும்பத்த பண்ணணும்னு நெனச்சா அப்படின்னா, அவளெல்லாம் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. எனக்கு என்னமோ நீங்க ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்களோன்னு தோணுது மாமா. ஒருவேளை இந்த விஷயத்த ரம்யா பண்ணல அப்படின்னா, அது அவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிரும் இல்லையா? அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு கண்ணு, எப்பயுமே வராத ஒரு ஆளு தோப்புக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாரி விபரீதம்லாம் நடந்திருக்கு. இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் கரெக்ட்டா தண்ணி தொட்டியில தான் யாரோ எதையோ கலந்து வச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் மொத. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்களே, எல்லாத்தையுமே கரெக்ட்டா குடுத்துட்டீங்களா? அப்படின்னு நம்ம சண்முகம் கேட்குறாரு. ஆமாங்க மாமா, நீங்க சொன்ன மாரியே கம்ப்ளைண்ட்டும் குடுத்தாச்சு. அதே மாரி அந்த இன்ஸ்பெக்டரும் அந்த தண்ணீல கலந்திருக்கிறது என்ன? ஸோ எதுக்காக அதில வந்து இது கலந்தா என்ன ஆகும்? அப்படிங்கிற எல்லாத்தையுமே விலாவாரியா விசாரிச்சு, அதுக்கப்புறம் அவங்க இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு அண்ணன் வந்து சொல்றாங்க. சரி அண்ணோ, எப்படியாவது இந்த விஷயத்த சீக்கிரமா கண்டுபிடிச்சு, இதுக்கான தண்டனைய நம்ம குடுத்தே ஆகணும். யார் வந்து இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயத்த பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு, ஸோ 2 பேருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, சுந்தரம் வந்து பயங்கரமா பிளான் பண்றாரு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? எப்படி இந்த சண்முகத்த பழி வாங்கலாம்? என்னென்ன பண்ணலாம்? அப்படின்னு எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலையும் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.